வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு மையார் தடங்கண்ணி சமேத அமிர்த கடேஸ்வர திருக்கோயில், அருள்மிகு குழகர் திருக்கோயில், கோடியக்கரை, நாகைப்பட்டினம். குராமரத்தினை தலவிருட்சமாக கொண்டு அக்னி தீர்த்தமான கடலிலும் அமுத தீர்த்தமான தல கிணறுடன் காணப்படும் மிக பழமையான தல புராணத்தை உள்ளடக்கிய புராதன கோயில் குழகர் சிவன் கோயில் என்பதும், கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் கோடியக்கரை பாகம் இத்தலத்தில் உள்ள கலங்கரை விளக்கமும், பொன்னியின் செல்வன் பூங்குழலி ஊராகவும் கடலின் தன்மையும் சதுப்பு நில காடுகளும் கொண்ட தனித்தீவு போல் காணப்படும் கோயில் கடற்கரை அக்னி தீர்த்தமாக எங்கும் காணப்படாத தட்சநாயன உத்தராயண புண்ணிய காலத்தில் பித்ருதோஷம் நீக்கவல்ல தலத்தீர்த்தமாக இக்கடலில் நீராடுவது சிறப்பு. இறைவனார் திருக்கோடி குலகேஸ்வரர் மற்றும் அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அம்பாள் அஞ்சனாட்சி மையார் தடங்கண்ணி என்ன இங்கு அருள்பாலிக்கிறார்கள். மூர்த்தம் சிறிதெனும் கீர்த்தி பெரிது என்பதற்கு இணங்க இக்கோயில் சிறிதாகினும் இத்தலமானது பிரபஞ்ச மரியாதை அரிய பேராற்றலை கொண்டது என்பது யாரும் அறிந்திடாத ஒன்று. இத்தல புராணமானது திருப்பார்கடல் அசுர தேவர்கள் கடைந்த போது கிடைக்கப்பட்ட அமிர்த கலசத்தினை வாயு பகவான் தேவலோகத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் அசுரர்கள் உருவாக்கிய சூறாவளியில் வாயு பகவான் அமிர்த கலசனை கீழே விட அதிலிருந்து கீழே சிந்தி விழுந்த அமிர்த துளிகளில் உருவாகிய சுயம்பு சிவலிங்கமே அமிர்த கடேஸ்வராக இங்கும் கீழே விழும் கலசத்திலே முருகா என அபய குரலினை அழைத்த வாயு பகவான் குரல் கேட்டு அமிர்த கலசத்தை கீழோகத்திலிருந்து முருகப்பெருமான் கையில் ஏந்தி பாதுகாத்து தேவர்கள் பார்க்கடல் உருவான நீலோத்பல மலரினை ஒரு கையிலும் அமிர்த கலசத்தினை ஒரு கையிலும் ஒரு முகம் 12 கரங்களுடன் அமிர்த கர சுப்பிரமணியராக வள்ளி தெய்வாண்டம் தனி கொடிமரத்துடன் இங்கும் இடதுபுறமாக மயில் திருவாச்சி மூலவர் ஆகிய ஒரே கல்லில் உருவானது என்பது எங்கும் காணப்படாத காட்சி. சீனாவிலிருந்து போகர் பெருமான் சீனரை போல இங்கு முருகப்பெருமானை வழிபட்டார் என்பதும், போகர் குலகை முனிவர் என இங்கு குலதெய்வமாக விளங்குகிறார். சஷ்டியில் 10 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் எதிரி பயம் நீங்கும். அருணகிரிநாதர் இத்திருப்புகள் பாடலை இங்கு வந்து பாடினார் என்பதும், இங்கு அமிர்த கடேஸ்வரர் பெருமானை விட அமிர்தகர சுப்பிரமணியை வழிபடுவதே சிறப்பு. அமிர்த கடேஸ்வரர் முன்பு நவகிரகங்கள் ஒரே நேர்கட்டில் ஒரே சன்னதியில் காணப்படுவது தனிச்சிறப்பு. இங்கு விநாயகர் அமிர்த விநாயகராக அருள்பாலிக்கிறார். கோடியக்கரையில் மற்றும் ஒரு சிறப்பு ராமர் பாதம். சேதுக்கரையில் ராமேஸ்வரம் செல்லும் கோடியக்கரை வந்து ராமபிரான் சுக்ரீவன் சதுப்பு நில மலையின் மீது நின்று இலங்கைக்கு பாலம் அமைக்க யோசித்த போது ராமர் இலங்கையின் பின்பக்கமாக கோடியக்காடு அமைந்து விட்டதால் எதிரியை பின்பக்கமாக தாக்குவது முறையல்ல எனவும், ராவணன் அவ்வாறு தாக்குவது பெருமை தராது என கூறி இலங்கைக்கு முன்பக்கமாக உள்ள சேதுக்கரைக்கு சென்றார் என்பதும், ராமபிரான் ராமநாதரை வழிபடும் முன் அமிர்த கடேஸ்வரரை வழிபட்டார் என்பது வரலாறு. கோடிக்கரை ராமரின் பாதமானது உள்ளது. இங்கிருந்தான் இலங்கை பார்த்தார் என்பது நிதர்சனம்.